நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த மகிமையான ஜெப வேலை, அருமையான மகன் ஜெபி ஜோனத்தானுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய பிறந்த நாளை கொடுத்திருக்கிறார். அந்த புதிய பிறந்த நாளை காண செய்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் எல்லாரும் குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த அருமையான இந்த ஜெப கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம மத்தியில் இருக்க அருமையான சகோதரர் ஜாஷுவா அவர்கள் ஆண்டவருடைய நோக்கி ஜெபிக்க போறாங்க. நாம கூட சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம மத்தியில் இருக்க அருமையான சகோதரர் ஜெபிப்பாங்க. இதயத்தோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசப்பா, இதோ குடும்பமாய் நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கோம். அநேக நாட்களுக்கு பின்பாக நாங்கள் குடும்பமாய் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஏசப்பா, அதற்காக முதலாவது நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஏசப்பா, ஜெஃபி ஜோனத்தானின் பிறந்த நாளுக்காக கர்த்தாவே, இந்த அருமையான பிறந்த நாளுக்காக மகனுக்காக கர்த்தாவே, இந்த ஜெபவெளி நீர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி. இதோ நாங்கள் குடும்பமாய் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, வெளியிலே வாதைகள் இருந்தாலும் கூட கர்த்தாவே, அப்பா சுகபல ஜீவனோடு உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்றிணைந்து ஒன்று அமர்ந்து ஒரு மனதோடு உண்மை துதிக்க இந்த வேலையை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த சாக்கியத்துக்காக நாங்கள் எப்படி உமக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை ஆண்டவரே. எங்கள் அநேக விதமான பாடுகளை கடந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் சுகபல ஜீவனோடு ஏசப்பா ஒரு மனதோடு உமக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஏசப்பா இந்த நேரத்தில் ஒன்று கூடி வர செய்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி. ஏசப்பா, இதை நீர் உமது சித்தம் இல்லாமல் இது நடக்காத எல்லாமே உமது சித்தத்தின்படி நடக்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஏசப்பா, இதில் உமது நாம மாத்திரம் மாற்றமே மகிமைப்பட வேண்டும். ஜோனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாக ஏசப்பா, அற்புதமான ஒரு பிரசவத்தை அந்த நாளிலே கொடுத்திருக்கிறார்கள். அற்புதமான ஒரு மிராக்கல் பேபியாக பிறக்க வைத்திருக்கிறார்கள். உமது சித்தம் இல்லாமல் எதுவுமே எங்களுடைய வாழ்க்கையில நடக்காதே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரியை செய்து கொண்டிருக்கிறது, அதுக்காக நன்றி. ஏசப்பா, இந்த வேலை நீர் ஆசீர்வாதத்தை தாங்க. என்னென்ன காரியங்களை நீர் வழிநடத்த வேண்டுமோ அதையெல்லாம் உங்க சித்தத்தின்படி வழிநடத்துங்க. விஷயத்தை சுட்டுறீங்க ஏசப்பா. நாங்கள் ஒரு மனதோடு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து இந்த காரியத்தை நீ வழிநடத்த போற தயவுக்காய் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் உங்களுடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை ஒரு விஷயம் நிரப்புங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தோடு இந்த ஜெப வேளையில நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்கிறார். நாம மகிமைப்படுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாமத்தை நாம் உயர்த்தும்படியாக முதலாவது தேர்ந்தெடுத்த பாட்டு, உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஏசப்பாவுடைய நாமத்தை பாடல்கள் மூலமாக மகிமைப்படுத்த நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் நம்முடைய விளக்கை எரிய செய்கிற தெய்வம், நம்முடைய இருளை ஒளியாக மாற்றுகிற தெய்வம், நம்முடைய கால்களை மான் கால்களை போட மாற்றி அவர் ஓட செய்கிற தெய்வம், நம்மை உயர அமர செய்கிற தெய்வம். அந்த தெய்வத்தை நாம் ஸ்தோத்தரித்து இந்த நாளிலே நன்றி செலுத்தி அவர் நாமத்தை உயர்த்த நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆமென். அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மங்களை போல ஓட செய்தீர், மங்களை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம்,
ஏசையா ஸ்தோத்திரம். பலத்தால் வீடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் வீடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, ஐயா ஸ்தோத்திரம். ஆமென். இசையா ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா. ஐயா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். இன்னொரு விசை. ஐயா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். ஐயா ஐயா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய துதி கன மகிமைக்கு என்றைக்குமே பாத்திரரா இருக்கிற தெய்வத்தை நாம் துதித்துக் கொண்டு இருக்கிறோம். அவர் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். அவர் தூயாதி தூயவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் துதி கன மகிமைக்கு எல்லாவற்றிற்கும் பாத்திரமான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு தொடர்ந்து நாம் துதிகான மகிமையை செலுத்திக் கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு பிறந்த நாள் தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் இயேசுவுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் பிறந்து அந்த நாள் முடியும் பொழுது முடிக்கிறான் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த ஒரு நாளில நான் எப்படி வாழ்ந்து முடித்திருக்கிறேன்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஓட்டத்தை நாம் சீராக ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிறந்த நாள் முதல் அந்த இறுதி நாள் வரைக்கும் இயேசுவுக்குள்ள என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஓய்த்து ஆராய்ந்து பார்த்து தன்னுடைய வழிகளை சீர்படுத்துகிற வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் தெய்வத்தை, என்றைக்கும் நடத்தும் தெய்வத்தை நாம் துதிக்க போகிறோம். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தாரே, அவரை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரேன். ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரேன். ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பரமதேவனே, பரமதேவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உருவமா பரமதேவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல் என்னை நடத்துவே ஐயா, உம் சித்தம் போல் என்னை நடத்துவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. அப்படியே சிறிது நேரம் கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்த இந்த மகிமையான இந்த வேளையிலே அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும்படியாக, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இது நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நேரம். ஆண்டவர் செய்த உபகாரங்களை நினைத்தவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நேரம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்கு பதிலாக நான் என்னத்தை செலுத்துவேன்? என்னுடைய ரட்சிப்பு
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினாலே நான் அவரை பாடுவேன், துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்ய போகிறார். நாம் எவ்வளவாய் அவரை துதிக்க வேண்டும், நாம் எவ்வளவாய் அவரை போற்ற வேண்டும். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்னாரே, அவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னாரே. நாம் அவருடைய துதியை சொல்லி வருகிற ராஜரீக கூட்டமாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த வேலைக்காக நன்றி செலுத்துங்க, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துங்க, கர்த்தர் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துங்க, கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நடத்தி வருகிற பாதைகளுக்காக நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நமக்கு பாராட்டி கொடுத்திருக்கிற சுகம் பல ஜீவனுக்காக நன்றி செலுத்துங்க. அவர் கொடுத்த ஆகாரத்துக்காக நன்றி செலுத்துங்க, அவர் கொடுத்த வீட்டுக்காக நன்றி செலுத்துங்க, அவர் கொடுத்த குடும்ப வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துங்க, அவர் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவரை துதிக்க வைத்திருக்கிறாரே, நன்றி செலுத்துங்க. அவர் நம்மை ரட்சித்திருக்கிறாரே, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நம்ம அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையினாலே சொன்னதே தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன் அல்லவா. நமக்கு எத்தனையோ தரம் வாக்கு தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றினார். ஜெபி ஜோனத்தானுடைய வாழ்க்கையில அப்படிதான். ஜெபி ஜோனத்தான் கொடுப்பேன் என்று சொன்னார், அவர் கொடுப்பேன் என்று சொன்னார், அவர் சொன்னபடியே அவருடைய வார்த்தையை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை ஒன்று கீழே விழுந்து போக அவர் விடவே இல்லை. தேவ பிள்ளைகளே, எத்தனையோ காரியங்களை இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார். நாம் அறிந்தது சிலதுதான், நாம் அறியாமல் பல காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மறைவாக நமக்காக காரியங்களை மாற்றுகிற தேவன். அவருக்கு நன்றி செலுத்த நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே. உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். ஆமென்.
குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி இயேசுவே 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 ஹalleluya ஹalleluya பரிபூரண ஹalleluya ஹalleluya Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. தந்ததற்காக இந்த ஜெபவேளை தந்ததற்காக இந்த கூடுகையை தந்ததற்காக இந்த ஒரு மனதை தந்ததற்காக இந்த பிரசன்னத்தை தந்ததற்காக எங்களை நிரப்பி இருப்பதற்காக இன்னொரு விஷயம். Thank you, Jesus. Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. ஆண்டவர் கிருபையாக இந்த ஆராதனை வேலை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியினாலே நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தொடர்ந்து மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் இயேசுவோடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. முற்றிலுமாக மீதம் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் கரங்களோடு இருக்கட்டும். நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஒரு விசேஷித்த வேத பாட பகுதியை நம்ம மத்தியில் இருக்க அருமையான மகள் சேஃப்ரால், ஏஞ்சலின் சேஃப்ரால் முன்பதாக வந்து வாசிப்பார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு நாமும் பலப்பட நம்ம ஒப்பு கொடுப்போம். கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1-14 முடிய. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1-14 முடிய. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் குசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு.
நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவள் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்திற்கு வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாய் இருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். மத்தியில் இருக்க அருமையான மகள் ஏஞ்சலின் சேஃப்ரால் மற்றும் அன்பு சகோதரன் ஜேக்கப் சாமுவேல் இருவரும் இணைந்து இங்க ஒரு விசேஷித்த பாடலை பாடுவார்கள். நாமும் கூட சேர்ந்து பாடி ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். எல்லோரும் உற்சாகமாக கரங்களை நன்றாக தட்டி எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். புதிய நாளுக்குள் ஜெபி நடத்தும், புதிய கிருபையால் ஜெபி நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் ஜெபி நடத்தும், புதிய கிருபையால் ஜெபி நிரப்பும். புதிய நாளுக்குள் ஜெபி நடத்தும், புதிய கிருபையால் ஜெபி நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சிகள் செழிப்பாகட்டும், ஆரம்ப வறட்சிகள் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் ஜெபி நடத்தும், புதிய கிருபையால் ஜெபி நிரப்பும். புதிய நாளுக்குள் ஜெபி நடத்தும், புதிய கிருபையால் ஜெபி நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது
தேவா புதிய நாளுக்குள் ஜெபியை நடத்தும் புதிய கிருபையால் ஜெபியை நிரப்பும் புதிய நாளுக்குள் ஜெபியை நடத்தும் புதிய கிருபையால் ஜெபியை நிரப்பும் சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர்பொருந்த குடும்ப உறவுகள் சீர்பொருந்த சமாதானம் நாய் பெற்றிட மனது சமாதானம் நாய் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் ஜெபியை நடத்தும் புதிய கிருபையால் ஜெபியை நிரப்பும் புதிய நாளுக்குள் ஜெபியை நடத்தும் புதிய கிருபையால் ஜெபியை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் ஜெபியை நடத்தும் புதிய கிருபையால் ஜெபியை நிரப்பும் புதிய நாளுக்குள் ஜெபியை நடத்தும் புதிய கிருபையால் ஜெபியை நிரப்பும். எல்லாரும் கண்களை மூடுவோம். அருமையான மகன் ஜெஃபி ஜோனத்தானுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே அருமையான மகனுக்கு பிறந்த நாளை தேவன் ஆயுதம் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய நாளை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய நாளிலே தேவனுடைய கரம் மகனை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாமும் கூட சேர்ந்து மகனை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கண்களை மூடுவோமா. மகனுக்காக ஜெபிக்க போகிறோம். மகனுடைய தாயார் தகப்பனாருக்காக ஜெபிக்க போகிறோம். உடன் பிறந்த சகோதரிக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தாருக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த ஆராதனை பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா. ஆமென். ஆண்டவரே, நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஐயா. இந்த அருமையான இந்த வேளையில அருமையான மகன் ஜெஃபி ஜோனத்தானே ஏசப்பா 4 ஆண்டுகளுக்கு பிறகு அருமையான மகன் பார்சிவனுக்கும் பியூலாவுக்கும் ஏசப்பா நீர் பரத்திலிருந்து கட்டளையிட்டு இந்த நாளில மகனை பிறக்க செய்து 3 ஆண்டுகள் முடிந்து ஏசப்பா இந்த நாட்களில மகன் பிறந்த நாளை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறீரே. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ஐயா. வருஷங்களை நன்மையால முடிசூட்டுகிற தெய்வம் நீர் அல்லவா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையினால் தான் அப்பா மகனை காத்துக்கொண்டு வருகிறேன். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்கிற உங்க மேலான நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் மகனை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. எங்கள் மகன் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. எங்கள் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. உங்களுடைய கரம் அவனோடு கூட இருப்பதாக. எலியாவின் மேல கர்த்தருடைய கரம் இருந்தது போல, யோவான் ஸ்நானகன் மேல கர்த்தருடைய கரம் இருந்தது போல, எஸ்ராவின் மேல கர்த்தருடைய கரம் இருந்தது போல அருமையான மகன் மேல உடைய கரம் இருந்து மகனை நடத்த வேண்டிய வழியில நடத்துவதற்காக ஸ்தோத்திர. மகன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பரலோகத்தினுடைய சேனையின் அதிபதியாக மகன் இருக்க என் தேவன் கிருபை செய்வீராக. மகனை எடுத்து பயன்படுத்துவீராக. மகன் ஆவிக்குள்ளாய் வளர கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பலப்பட கிருபை செய்யுங்க ஏசப்பா. உம்மை முகமுகமா அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. உமக்குள்ளாய் வளர கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட கிருபை செய்யுங்க. ஆவியின் வரங்களினால நிரப்பப்பட கிருபை செய்யுங்க. அபிஷேகத்தால நிரப்பப்பட கிருபை செய்யுங்க. கீழ்ப்படிதலினால் நிரப்பப்பட கிருபை செய்யுங்க. விசுவாசத்தினால நிரப்பப்பட கிருபை செய்யுங்க. பரிசுத்தத்தினால நிரப்பப்பட கிருபை செய்யுங்க. எப்படி சாமுவேல் என்னும் பிள்ளையாண்ட உங்களுடைய சமூகத்துல வளர்ந்தாலும் அதே போல மகன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளாய் வளர்ந்து கொண்டே இருக்க கிருபை செய்யுங்கப்பா. மகன் உண்மையே அறிந்து கொள்ளட்டும் அப்பா. உங்களுடைய கரத்தை பிடித்து ஒவ்வொரு நாள் நடக்க பழகி கொள்ளட்டும் அப்பா. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திர. பெற்றெடுத்த அருமையான மகன் பாஸ்டீவன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்.
அருமையான பிள்ளைகளை அப்பா உடைய நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. அருமையான பிள்ளைகளை இணைத்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. ஒவ்வொரு நாள் அவர்களை நடத்தும்படியாக செபிக்கிறையா. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன். பிள்ளைகளுடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவை இந்த நாட்களை உண்டு பண்ணி தருவீராக, தீர்வுகளை உண்டு பண்ணி தருவீராக. அப்பா நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். அப்பா நீர் கொடுத்த அருமையான மகள் ஜெஃப்ரினுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான மகளோடு உடைய கரம் இருப்பதாக. மகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உடைய கரம் மகளோடு கூட இருப்பதாக. அருமையான தாயாரோடு கூட உடைய கரம் இருப்பதாக. இந்த வீட்டில் எப்பொழுதும் தெய்வீக சமாதானம் காணப்படட்டும் அப்பா, தெய்வீக சந்தோஷம் காணப்படட்டும் அப்பா. ஏசப்பா உடைய பிரச்சனை எப்பொழுது வீட்டில் நிரம்பி இருக்க கிருபை செய்யுங்க. இந்த வீட்டில கால் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையாக்கப்படட்டும் அப்பா, சந்தோஷத்தால் நிரப்பப்படட்டும் அப்பா. அப்பாவுடைய சமாதானத்தால் நிரப்பப்படட்டும் அப்பா. இந்த இடத்துல நீர் வாசம் பண்ணுகிறீர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக என் தேவன் எப்பொழுதும் உடைய சமாதானத்தால் நிரப்பிக் கொண்டே இருப்பீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஜெப கூடுகையில பங்கெடுக்க வந்திருக்க எங்கள் அன்பு சகோதரி ஜாஷுவா பிரதருக்காக ஸ்தோத்திரம், அன்பு சகோதரி மார்கரெட்டுக்காக ஸ்தோத்திரம், அருமையான மகன் சேஃப்ராலுக்காக ஸ்தோத்திரம், அடிமை மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதே போல நாங்கள் இணைந்து உடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே உட்காருவோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 22:6 இன்னொரு வாட்டி வாசிப்போம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பொதுவாகவே பிறந்த நாள் செய்தி என்றாலே அது பெற்றோர்களுக்கு தான். ஹல்லேலூயா. அந்த பிள்ளையை பெற்றெடுத்த ஒவ்வொரு தாயாருக்கும் தகப்பனாருக்கும் உரிய செய்தி. அந்த ஜெப கூடுகையில பங்கெடுக்கிற எல்லா குடும்ப தலைவர் தலைவிகளுக்கு உரிய செய்தியாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாது இருப்பான். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. பாருங்க, அன்றைக்கு யாக்கோபே அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு சிறு வயதிலே அவனை நடத்தின பாதை, அவன் முதிர் வயது ஆகும்போது கூட அந்த உண்மையிலே அவன் தவறவில்லை, பரிசுத்தத்திலே தவறவில்லை. யார் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் தேவன் என்னை பார்க்கிறார் என்றதை ஈசாக்கு சிறு வயதிலே போட்ட விதையானது இன்றைக்கு கிட்டத்தட்ட 60-70 வயது இருக்கிற யாக்கோபிடத்துல நம்மால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளை, இதே காரியத்தை தான் நாம் வாசித்த வேத பாட பகுதி நியாயாதிபதி புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த பிள்ளையை எப்படி நாங்கள் நடத்த வேண்டும், அதை குறித்து எங்களோடு கூட நீங்க பேசுங்கன்னு தான் மனோவா கேட்கிறார். இதுதான் ஒரு உண்மையான பெற்றோர்கள், ஒரு தாயாக தகப்பனாராக அழைக்கப்பட்டிருக்கிற பெற்றெடுக்கப்பட்டிருக்கிற அருமையான குடும்பத்தாருக்கு, குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நான் என்னுடைய பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய தேவனை நோக்கி கேட்டு அந்த ஆலோசனைப்படியே பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதில் அதை விடாதிருப்பான் வார்த்தைக்கு வேத பண்டிதர்கள் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறாங்க. என்ன? திறனையும் மற்றும் திறமையும் பெற்றுக்கொள்ள தேவனுடைய ஞானத்தையும் மற்றும் விருப்பத்தையும் தேட அவனுக்கு போதியுங்கள் அப்படின்றது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்படின்னா அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளை நல்ல திறமசாலியா இருக்கணும், நல்ல திறமையானவனா இருக்கணும், அவனுக்குள்ள சகல விதமான தேவனுடைய கிருபைகள் இருக்கணும் அப்படின்னு வாஞ்சிக்கிற பிள்ளைகள் அநேக டேலண்டான அந்த கோச்சிங் கிளாஸ்களை கொடுக்கறாங்க, பல விதமான டியூஷன்ல சேர்க்கிறாங்க, பல விதமான ட்ரைனிங் நடத்துறாங்க. ஆனா அது எதுவுமே தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை தேடினாலே அது எல்லாம் என்ன கொடுக்கப்படுதான்? நீ கேட்கிற திறன் கொடுக்கப்படுகிறது, நீங்க தேடுகிற எல்லா விதமான திறமைகள் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய வழியில நடத்தணும், ஆண்டவரை தேட வேண்டிய வழியில தேட வைக்கணும். அப்ப அவனை எப்படி நடத்துவது, ஆண்டவர் எப்படி நடத்த சொல்றார் அப்படின்றத ஒரு 3 காரியத்தை நம்ம வசனங்களை மாத்திரம் வாசித்து நாம் தியானித்து முடிக்க போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 6:4, பக்கம் 269. பிதாக்களே, ஆமென். நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் ஆமென் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நல்ல கவனிங்க, மேல இருக்க பகுதியை வேண்டாம், அடுத்த 2வது பார்த்து தான் நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தருக்கேற்ற சிட்சை. சிட்சை என்றால் ஒழுக்கம், சிட்சை என்றால்
ஒழுக்கம், டிசிப்ளின் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை சொல்லுகிற அர்த்தத்தை பாருங்க, கர்த்தருக்கேற்ற சிக்ஷை. அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, டிசிப்ளின் இருக்கு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய. காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும், இப்படி எக்ஸசைஸ் செய்யணும், காலையில எந்திரிச்சு குளிக்கணும், பிரஷ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு டைம் டேபிள் பிரகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த உலகம் ஒரு காரியத்தை, டிசிப்ளினை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை உண்டு. அநேக தகப்பனார்கள் மிலிட்டரியில வேலை செய்யற குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா காலையில அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க, தெரியும். இதுதான் உண்மை. இது உலக பிரகாரமான ஒரு டிசிப்ளின். ஆனா ஆண்டவர் அதை சொல்லல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் கர்த்தருக்கேற்ற ஒழுக்கத்துல பிள்ளைய நாம என்ன பண்ணணும், நடத்தணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலக பிரகாரமான காரியங்களை காட்டிலும் நாம மேல கவனம் செலுத்த வேண்டியது எதுல, கர்த்தருக்கேற்ற காரியத்துல நாம பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்கிறோமா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வளர்ப்பு தான் அன்றைக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் தகப்பன் கூட இல்லாத போதும், அவன் தாய் கூட இல்லாத போதும், கூட பிறந்தவங்க யாரும் அவனை வழி நடத்தக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லாத போது கூட அந்த ஒழுக்கம் அவனிடத்திலிருந்து வெளிப்படுவதை நம்மால பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கேற்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். காலையில எழுந்தவுடனே ஆண்டவரை தேடணும், அதிகாலை ஜெபத்தை தேடணும், வேத வாசிப்பை நம்ம வாசிக்கணும், தொடர்ந்து ஆண்டவரோட தனிப்பட்ட முறையில நம்ம உறவாடணும். அப்படின்ற ஒழுக்கமான, அதுவும் கர்த்தருக்கேற்ற விஷயங்களை நாம அவனுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலை நீங்க பார்க்க முடியும். அந்த கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில வளர்க்கிறதுல நீங்க 2 தீமோத்தி 3:15 வாசிங்க. இங்க ஒரு மனுஷனை இந்த வசனத்துக்கு ஆதாரமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தி 3:15 பக்கம் 293. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். நல்லா கவனிங்க. அங்க நீ சிறு வயது முதல், அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அப்ப சின்ன வயசுல அவங்களோட தாயார் தகப்பனார் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒழுக்கமான நடவடிக்கை நல்லா கவனிங்க. அந்த சிறு வயதுல அவனுக்கு போட்ட விதையானது இன்றைக்கு அவனை ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்துல நடத்தக்கூடிய, ரட்சிப்புக்கேற்ற பாதையில நடத்துறதுக்கு அந்த வேத வசனம் அவனுக்கு இந்த நாட்களிலே பிரயோஜனப்பட்டது. அல்லேலூயா. அன்றைக்கு அவன் வேதத்தை வாசிக்கிறவனாக இருந்தான், இன்றைக்கு வசனத்தை போதிக்கிறவனாக மாறிவிட்டான். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு தீமோத்தேயோட வாழ்க்கையில நடந்தது. அவனை கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில் அவருடைய தாயார் நடத்தினார்கள், அவருடைய தகப்பனார் நடத்தினார்கள். பாருங்க, அதனுடைய பிரதிபலனை இந்த பகுதி நமக்கு காட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் கர்த்தருக்கேற்ற விதத்திலே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கடைசி பகுதி சொல்கிறது, கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் மாத்திரமல்ல போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வேதத்தில் இருக்கிற காரியத்தை நாம ஆண்டவருக்கு எப்படி பிரியமா நடக்கணும், ஆண்டவருக்கு பிரியம்னா என்ன, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நாம எப்படி அவர் ஆராதிக்கணும் சொல்லுது, அவரை எப்படி துதிக்கணும் சொல்லுது, அவர் எப்படி உண்மையா இருக்கணும் சொல்லுது, எப்படி பரிசுத்தமா வாழ சொல்லுது அப்படின்னு வேத வசனங்களை கொண்டு ஒவ்வொரு தாயாரும் தகப்பனாரும் அல்லது பாட்டி கூட இருந்தா, தாத்தா கூட இருந்தா, கண்டிப்பாக பெற்றோர்களாகிய அவங்க, குடும்ப பொறுப்பாளர்களாகிய அவங்க நிச்சயமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவுக்கேற்ற கர்த்தருக்கேற்ற போதனைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அல்லேலூயா. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தாவீது சொல்லுகிறான் பாருங்க, பிள்ளைகளை என்னிடத்தில் வாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். பஸ்கா பண்டிகைனா என்னன்னு கற்றுக் கொடுக்க சொல்லி இருக்கிறாரு. ஏன் இந்த இடத்துல கல்ல நட்டு இருக்கீங்க, அதை சொல்லி கொடுங்கன்றாரு. ஏன் ஆட்டு ரத்தத்தை நிலக்காவுக்கு மேல பூசுறீங்க, அதை சொல்லி கொடுங்கன்னு சொல்றாரு. ஏன் கையில இந்த கயிறை கட்டி இருக்கீங்க, ஏன் உங்க வஸ்திரத்துல தொங்கலை கட்டி இருக்கீங்க, நாம எதற்கு எருசலேம் தேவாலயத்துக்கு போறோம் சொல்லிட்டு இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர் அதை கடைபிடித்துக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. உலகத்திலேயே
ஒரு மதம் சார்ந்த விஷயங்களை, அதாவது ஆண்டவருடைய காரியங்களை அதிகப்படியான நேரம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரே இனம் இஸ்ரவேல் இனம் தான். அல்லேலூயா. அவருடைய பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி மாத்திரம் பல வாரங்கள் பல மணி நேரங்கள் அவர்களோட செலவழிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உலக பிரகாரமான எழுத்தின்படியாக இஸ்ரவேலரை அப்படி செய்யும் பொழுது அவர்களை காட்டிலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம, ஆவிக்குரிய கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய போதனைகளை கற்றுக் கொடுக்க ஒரு நாளும் நாம மறக்க கூடாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக 3வது காரியத்தை நாம் வாசித்து முடிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. இரண்டு தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுதலினால், ஆமென், கூறுகிறதினால் முன்னோர்கள் முதற்கொண்டு ஆமென் சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி, எந்த விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் ஆமென் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், அவனுடைய சிறு வயதிலிருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டு வருகிற 3வது காரியம் என்ன? மாயமற்ற விசுவாசத்தை அவன் பாட்டியின் இடத்தில் அவர் பார்க்கிறார். அடுத்ததாக அவனுடைய தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளே பார்க்கிறார். இப்பொழுது அது தீமோத்தேயுக்குள்ள இருக்கிறது என்று அவர் நிச்சயித்திருக்கிறார். முடிவே பண்ணிட்டார், அவங்ககிட்ட அது இருக்கு அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறு வயதிலே பாருங்க, அவனுடைய பாட்டியும் அவனுடைய தாயாரும் அவனுக்குள்ள அந்த விதையை போடுறாங்க, அவனுக்கு அதை கற்றுக் கொடுக்குறாங்க. என்னங்க, பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில நடத்துகின்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய போதனையில கர்த்தருடைய சிச்சையில நடத்தினவங்க அடுத்து 3வது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்ன? மாயமற்ற விசுவாசத்துல அவனை நடத்தி இருக்காங்க. அல்லேலூயா. அன்றைக்கு அந்த பெற்றோர் செய்தது போல இன்னைக்கு நாம நம்ம பிள்ளைகளுக்கு மாயமற்ற விசுவாசம் அப்படின்னா என்ன? நடிப்பில்லாத விசுவாசம். மாய்மாலமான விசுவாசம்ன்றது என்ன? விசுவாசிக்கிற மாதிரி நடிக்கிறது. அந்த விசுவாசத்தை ஒரு நாள் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. நாம ஆண்டவர்கிட்ட விசுவாசிக்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். அந்த விசுவாசத்துல நாம அதை பலனை அனுபவிக்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். அப்போ அதுக்கு நம்ம காத்திருந்து பிள்ளைகளும் அந்த காரியங்களை கவனிக்கணும். பிள்ளைகளும் அந்த விஷயத்துல அவங்களும் இந்த விசுவாசம்னா இதுதான், இப்படிதான் காத்திருக்கணும், அந்த முடிவை பார்க்கிற வரைக்கும் அதை விட்டு நாம வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்னு சொல்லிட்டு நாம வாழ்ந்து காட்டினாதான் நம்ம பிள்ளைகளும் எதிர்காலத்துல அவர்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த விசுவாசத்திலே அவர்கள் அதை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம பிள்ளைகளுக்கு முன்பதாக பெற்றோர்களாகிய நாம மாயமற்ற விசுவாசத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒருவேளை நடிப்பான ஒரு விசுவாசம், ஆண்டவரை விசுவாசிக்கிறது போல ஒரு காரியம். ஏன்னா நீங்க உலகத்துல அப்படிதான் இருக்கு. அநேக கிறிஸ்தவ பிள்ளைங்க விசுவாசிக்கிறன்ற பேர்ல நடிப்பை தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சபையில பார்த்தா ஒரு காரியம், வீட்டுல பார்த்தா ஒரு காரியம். ஜெபிக்கிறது பாருங்க, ஆண்டவரே எனக்கு இது தாருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கிறதே கிடையாது. அதுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க? மனுஷியத்துல அவங்க ஏதாவது ஒரு காரியங்களை செய்து பலவிதமான சிக்கல்களில அவர்கள் சிக்கி தவித்து பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன? மாயமான ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால அதனுடைய பலனை அவர்கள் காணாமலே போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நாம விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லுகிறோமே, நாம் மாயமாலமற்ற ஒரு விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்து முதற்கொண்டே நாம அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள், ஒன்று கர்த்தருடைய சிச்சை ஒழுக்கத்திலையும் கர்த்தருக்கு ஏற்ற போதனையிலும், 3வது மாயமற்ற விசுவாசத்திலையும் நம்முடைய பிள்ளைகளை நாம நடத்தணும். அதை நடத்தும் போது அவர்கள் முதிர் வயதில் அவர்கள் அதை விடாது இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கதானே உங்களையும் என்னையும் பெற்றோராக, ஒரு தாயாராக, தகப்பனாராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படைத்து இன்றைக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நாம நம்முடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகிறோமா? ஆண்டவர் நம்மை நம்பி இந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரே, நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகளை எந்த வழியில நடத்தி கொண்டு இருக்கிறோம்? நம்மளை உத்தரவாதமாக நம்பி கொடுத்திருக்கிறாரே, உண்மையுள்ளவர் என்று நம்பி கொடுத்திருக்கிறாரே, நாம நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையை சொல்லிக் கொடுக்கிறோமா?
கர்த்தருக்கு ஏற்ற அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறோமா? கர்த்தருக்கு ஏற்ற போதனைகளை சொல்லிக் கொடுக்கிறோமா? கர்த்தரை சார்ந்து வாழணும், கர்த்தருக்கு ஏற்ற ஆராதனை செய்யணும், கர்த்தருடைய சமூகத்தில் நேரமே வந்து அமர்ந்து இருக்கணும், கர்த்தருடைய காரியத்துல உண்மையா இருக்கணும், அவரை தேடுவதில் உண்மையா இருக்கணும். எல்லாத்த காட்டிலும் ஆண்டவருடைய தேடுதல் தான் முதல்ல இருக்கணும்னு சொல்லி முதன்மையாக ஆண்டவரை வைக்க நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நடக்க வேண்டிய வழி. இந்த நடக்க வேண்டிய வழியில நாம நம்ம பிள்ளைகளை நடத்திட்டோம்னா முதிர் வயதுல அவரோட கனிகளை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இந்த ஆபிரகாம் நான் கொடுத்த கட்டளை எல்லாம் தானும் கை கொள்ளுவான், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கை கொள்ள வைப்பான், தன்னுடைய சந்ததிகளுக்கும் அவன் சொல்லிக் கொடுப்பான் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் பார்த்தார். அவனுடைய சந்ததி ஒரு நிமிஷத்துல பார்த்தார். யோசித்து பாருங்க. அதனால்தான் விசுவாசத்தின் தகப்பன் என்று அவன் சொல்லப்பட்டிருக்கிறான். முற்பிதாக்கள் என்ற பெயரில் அவன் முதல் ஆளாக நிற்கிறான். யோசித்து பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை கொண்டு பலத்த கிரியைகளை செய்ய விரும்புகிறார். நம்முடைய சந்ததிகளை கொண்டு பலத்த கிரியைகளை செய்ய விரும்புகிறார். எப்படி ஆண்டவர் மனோவாக்கு ஒரு சிம்சோனை கொடுத்து பெலிஸ்தியருடைய கைக்கு இஸ்ரவேலர் விலைக்கு பாதுகாப்பதற்காக அவனை ரட்சகனாக ஏற்படுத்தினாரோ, அதே போல ஒரு ஜெஃபி ஜோனத்தானும் ஒரு ரட்சகன் தான், ஒரு ஜெஃப்ரினும் ஒரு ரட்சகன் தான், இங்க கூடி வந்திருக்கிற ஏஞ்சலும் ஒரு ரட்சகன் தான், ஜேக்கப்பும் ஒரு ரட்சகன் தான், மைட்டியும் ஒரு ரட்சகன் தான். நாம் எல்லாரும் இயேசுவுக்காக ஒரு ரட்சகர்களாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்த நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? எத்தனை பேர் பிசாசின் பிடியிலிருந்து அந்த பெலிஸ்தியோட கையிலிருந்து மீட்டு ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து சேர்க்கிறோம்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அப்படி நம்ம அந்த வழிகளை தவறி இருந்தா இன்னைக்கு நாம நம்முடைய வழிகளை சீராக்குவோம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களே நீங்கள் உய்த்து ஆராய்ந்து பார்த்தால் நீங்க நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த வேலையில நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இருக்கிற நாம இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும், இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நான் என் பிள்ளை இனிமே இப்படிதான் நடத்துவேன், கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில நான் நடத்துவேன், கர்த்தருக்கேற்ற ஒரு போதனையில நடத்துவேன். நான் கர்த்தருக்கேற்ற அந்த மாயமான அந்த விசுவாசம் இல்லாம நல்ல விசுவாசத்துல, நடிப்பில்லாத விசுவாசத்துல அவனை நடத்துவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஆண்டவரே, இந்த வேலையில உங்க அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாது இருப்பான் என்ற வார்த்தையின்படி என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தேவ ஆலோசனை கேட்டு தேவனுடைய வழி நடத்துதலை கேட்டு பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில நடத்த பெற்றோர்களாக எங்க எல்லாருக்கும் நீர் கிருபை செய்வீராக. எங்கள் பிள்ளைகளாம் முதிர் வயதுல நல்ல கனிகளை தரும்படியாக இயேசுவா உமக்கு பிரியமானவர்களாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிற ஒரு எலியாவை போல, ஒரு எலிசாவை போல, ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல, ஒரு ரூத்தை போல எங்கள் பிள்ளைகள் எல்லாம் காணப்பட என் தேவன் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தினால எடுத்து பயன்படுத்துகிற மகிமையுள்ள பாத்திரங்களாக எங்கள் பிள்ளைகள் காணப்பட என் தேவன் உதவி செய்வீராக. அதற்காக இயேசுவா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க, ஒவ்வொரு நாளும் உத்தரவாதம் எடுத்து அந்த காரியங்களை நடைமுறைப்படுத்த, செயல்படுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த இங்க கூடி வந்திருக்க எங்க எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளும் இந்த காரியத்துல அப்பா கவனமாக இருந்து நடக்க எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்யுங்க அப்பா. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விஷயமாக அருமையான மகன் ஜெஃபி ஜோனத்தானை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட்.